படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. காதல்ல என்னென்ன சஃபர் எல்லாமே எப்படி வருது எல்லாமே சொல்றாங்க படத்துல. ஓவராலா விஷுவல்ஸ் விஷுவல் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பை டி ரொம்ப நல்லா இருந்தது. டிரெக்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் மியூசிக் ஜிபி சார் சொல்லவா வேணும். பவிஷ் அவரை பார்க்கும்போது லைக் இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு யங் தனுஷ் சார் வரா மாதிரி இருக்கு. பட் தனுஷ் சாரோட இடத்த irreplaceable. பட் அப்படி இருந்தாலுமே அவர் அவர்கிட்ட இருந்து லைக் அந்த ஆக்டிங் அப்படியே லைக் இஸ் வெல் ட்ரெயின்ட் பை டி சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லவ் எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்து அப்படியே ரொம்ப கனெக்ட் ஆகி எல்லாம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஓரியன்டட், எஸ்பெஷலி ஃபார் சிங்கிள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லவ் ஃபெயிலியர் சிங்கிள் பயங்கரமா காமெடியா இருக்கு. அந்த வாட் இஸ் ஹிஸ் நேம், அந்த மேத்யூ ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ். அவர் சூப்பரா கேரக்டர். அந்த பவிஷ் அண்ட் மேத்யூக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப்ல லைக் சொல்லக்கூடாதுல்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு நிறைய சீன்ஸ் வரும். அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 10க்கு I would give 11. அவ்வளோ சூப்பரா எனக்கு கனெக்ட் ஆயிடுது. நல்லா இருக்கு. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. ஹீரோ செம்மையா பண்ணிருக்காருங்க. ஹானஸ்ட் ரிவ்யூ தான். செம்மையா பண்ணிருக்காரு. பாருங்க, பாக்கட்டும், எல்லாருமே பாக்கட்டும். கோல்டன் ஸ்பேரோ பாட்டு எப்படி இருந்துச்சு ஸ்கிரீன்ல? செமையா இருந்துச்சுங்க. என்ன சொல்றது, நீங்க கண்டிப்பா பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். நல்லா இருக்கு. ஃபுல் ஃபன்னா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும், சிரிச்சிட்டே இருக்கலாம். டைரக்ஷன் ராயனுக்கும் இதுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட் தான். ஆனா படம் ஜென்சி லவ் அப்படிங்கறப்ப நிறைய இன்டிமசிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல இன்டிமசி சீன்ஸ் எல்லாம் இல்ல, ஃபேமிலியோடவே பார்க்கலாம். சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 90s கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான காதலா இருக்குமா? சிரிக்க வைக்கிற இடத்துல சிரிக்க வச்சது, கண் கலங்க வைக்கிற இடத்துல கண் கலங்க வச்சது, எல்லாமே இருக்கு. எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா பாருங்க. நிறைய இருக்குங்க, நிறைய சொல்லலாம். பாருங்க. தேங்க்யூ. மூவி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நிறைய என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. லவ் தான். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அது அவங்க எக்ஸ் பத்தி அவங்க சேர்றாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் காரணம். அவங்க தனுஷ் ஃபேன், அதனால எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணோட மேரேஜ்க்கு அவன் திரும்பி வருவான் அப்படின்றது அது நல்லா இருந்தது. அது பார்க்க திருப்பி லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. 10 out of 10 கொடுப்பேன். இல்லைன்னா நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் படத்துல அதான் மெசேஜ்ன்னு பாத்தீங்கன்னா மெசேஜ்ன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பட் ஒரு ஜாலியான படம், ஃபன்னான படம். உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்த்தான படம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடலாம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஃபன்னாக பார்த்துட்டு நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் இட். அதான் படம். சாங்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு. சீக்கிரமா கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா சாங்ஸும் இழுக்கல, நல்லா இருந்துச்சு. ஹீரோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெபியூ படம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேத்யூ நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபிலிப்ஸ் இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரமா போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காமெடி சாங்ஸ் எல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு.
லவ் சீன்ஸும் பெட்டராக இருந்துச்சு. லவ் சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஜோவியலா ஃபன்னா அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஹீரோவும் வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்க மட்டும் தனியாக சீன்ஸ் மட்டும் அப்படி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸும் பேக்ரவுண்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபில்லராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் வந்து எம்டி ஆகும். யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான் இது, நம்ம எல்லாம் பார்த்த லவ் ஸ்டோரி தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி கொண்டு போறாங்க இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. அதான் அந்த கொண்டு போன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுலேயே தனுஷோட இந்த காமெடி ராம்காம்ல வந்து நல்லா பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சீரியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கு. நல்லா பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இட் வாஸ் பெட்டர். ஏன்னா எனக்கு படமே சின்ன படம் தான், 2 hours 15 minutes தான். ஸோ ஒவ்வொரு 1 மணி நேரம் வந்து நீங்கள் உட்காந்து போகிறதே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உட்காருவீங்க, பாட்டு சாங்கு ஆக்ஷன், இப்படி ஆக்ஷன் கூட இல்லை, ஒரு சின்ன ஆக்ஷன் மாதிரி வரும், அது கூட நல்லா ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். லவ் சீன்ஸுமே ரொம்ப பார்க்குற மாதிரியும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. 10க்கு ரேட்டிங் இது என்னோட தனிப்பட்ட ரேட்டிங். எனக்கு 8 பிடிச்சிருச்சு. 8 கொடுக்கலாங்க. சூப்பரா இருக்கு. வழக்கம் போல லவ் தான், வேற என்ன. ஓகே தான், நல்லா தான் போகுது. ஃபீல் குட் மூவி. எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி பெருசா தெரியல, ஆனா சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா ஒர்க் ஆன் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. லவ் தான், வேற என்ன. எல்லா படத்துலயும் சொல்ற லவ் 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 அதே தான், வேற ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஒன் டைம் வாட்ச். புரியல. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். பட் ஆனால் ஐ வுட் சே லைக் இந்த 90s 2K கிட்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். கொஞ்சம் ஓல்டு, கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ வுட் சே லைக் 6-7.